நாங்க அந்த பக்கத்துல இருந்து இங்க வரோம் தண்ணிக்கு எல்லாம் கலங்கின தண்ணி எல்லாம் நின்று போச்சு. அது கூட பிடிக்க முடியல. எல்லாம் ஆளுக்கு 4 குடம் வச்சுக்கிட்டு அப்படியே நிக்கிறோம். நேத்து குடிக்கவே இல்லை நான். இப்படி இருந்தா நாங்க என்னங்க பண்றது? எங்களுக்கு ஜனநாயக உரிமை இல்லையா சொல்லுங்க? நாங்களும் இந்த நாட்டு பிரஜை தானே. ஓட்டு போடுங்கிறீங்களா? போடுறோம். எங்களுக்கு என்ன செய்றீங்க அதை சொல்லுங்க. அதான் நாங்க கேட்குறோம். எங்களுக்கு என்ன செய்றீங்க? எங்களுக்கு 3 சென்ட் இடம் தான் வேணும், வேற எதுவும் வேணாம். அந்த 3 சென்ட் இடமும் கொடுக்கணும்னா 6 அடி நிலமே சொந்தம்னு நாங்க போயிடுறோம். வேற ஒண்ணும் பண்ண முடியாது. போட மாட்டோம் ஓட்டுகளே போட மாட்டோம். வருஷம் வருது பொது தேர்தல். வருஷம் வருது பொது தேர்தல். ஆனா எங்க குடிசைக்கு வருது புல்டோசரு. வருஷம் வருது பொது தேர்தல். எங்க குடிசைக்கு வருது புல்டோசரு. ஓட்டு போட்டீங்களா? இவங்க போட்டீங்களா? எத்தனை வருஷமா ஓட்டு போடுறீங்க? எத்தனை வருஷமா ஓட்டு போடுறீங்க? 90 வருஷமா போடுறேன். 90 வயசா? 90 வயசு. எல்லா வருஷமும் ஓட்டு போடுறீங்களா? எல்லா எலெக்ஷனுக்கும் ஓட்டு போடுறீங்க? உடம்பு சரியில்லைனாலும் வாக்காள பெருமக்களே, எங்கும் ஒலிக்க தேர்தல் திருவிழாவானதே. வாக்காள பெருமக்களே, எங்கும் ஒலிக்க தேர்தல் திருவிழாவானதே. நாட்டோட தலைவிதியும் தன் விதியும் தீர்மானிக்க ஓட்டு போடுவார். நாட்டோட தலைவிதியும் தன் விதியும் தீர்மானிக்க ஓட்டு போடுவார். போடுங்கம்மா ஓட்டு, எங்க சின்னம் பார்த்து உரிமை கடமைகளை கண்டறியும் நேரம் இது. வாக்காள பெருமக்களே, எங்கும் ஒலிக்க தேர்தல் திருவிழாவானதே. வாக்காள பெருமக்களே, எங்கும் ஒலிக்க தேர்தல் திருவிழாவானதே. ரெண்டு மாதமாக நடந்துட்டு இருந்த தேர்தல் திருவிழா ஒரு வழியாக முடிஞ்சிருக்கு. சின்ன பசங்களுக்கு இது மாதிரி ரேடியோ செட்டு வண்டிகளில் கட்டிட்டு போகிறது, போடுங்கம்மா ஓட்டு எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்பில்ஸ் எல்லாம் கொடுக்குறது அப்படின்னு சின்ன பசங்க அதை பின்னாடியே ஓடி அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறது, எல்லா வேட்பாளருடைய எல்லா சின்னத்தோட அந்த சீட்டுகள்லாம் கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு பெரிய திருவிழா மாதிரி அவங்களுக்கு இருக்கும். பெரியவங்களுக்கு வந்து எங்களுக்கு வாக்கு சீட்டு கிடச்சிருச்சா, ஓட்டு யாருக்கு போட போகிறோம், யார் வந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய சின்ன சின்ன விவாதங்கள் வீட்டுக்குள்ளேயும் தெருவில் எல்லா இடத்துலையுமே நடந்துகிட்டே இருக்கு. இந்த திருவிழாவோட நாயகன் நாயகி யாருன்னா மக்கள் தான். அம்பானியாக இருந்தாலும் அடானியாக இருந்தாலும் அல்லது அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு நபராக இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு ஓட்டு தான். ஆனால் நிறைய பேர்ட்டு நம்ம பேசினப்போ அவங்க வந்து வாக்குச்சாவடிக்கு வந்திருக்காங்க, ஆனால் லிஸ்ட்டில் என்னோடய பேர் இருக்குது, இங்கே வந்தால் என்னோடய பேர் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதே தெரியல அப்படிங்கிற மாதிரி கொதிப்போடு இருந்தாங்க. இந்த சமயத்தில் தான் லட்சக்கணக்கான பேர் வந்து எங்களுடைய பேர் விடுபட்டிருக்குன்னு சொன்னது, ஆயிரக்கணக்கான பேர் ஒரே இடத்துல வந்து விடுபட்டிருக்கு பேர் அப்படின்னு சொன்ன உடனே எலெக்ஷன் கமிஷனே பல இடங்களில் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ஒரு பக்கம் எல்லாருக்குமான சமமான வாய்ப்பு கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் நமக்கு வந்து தெரிய வருது. ஆக எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரே நோக்கத்தோடு எல்லாமே சேர்ந்து வேலை பார்க்கல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில நோக்கம் இருக்குது, ஒரு சில ஆசைகள் இருக்குது. குறிப்பாக வந்து நாங்கள் பார்த்த நிறைய இடங்களில் வந்து எனக்கு வந்து இந்த தெருவில் பணம் கொடுத்தாங்க, இந்த தெருவில் பணம் கொடுக்கல, இந்த பொருள் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறது கோடிக்கணக்கான ரூபாய் வந்து எலெக்ஷன் கமிஷன் அங்கேருந்து கைப்பற்றிருக்காங்க. வாக்காளர்களுக்காக அரசியல் கட்சிகள் கொடுக்கறதுக்காக வச்சிருந்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இதில் பணம் அதிகமாக விளையாண்டுருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இதில் வந்து பெண்கள் அதிகமாக நிறுத்தப்படல, கிரிமினல் அதிகமாக நிறுத்தப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எலெக்ஷனுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. அப்போது நாம் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண திருவிழா மட்டும் இல்லை, இந்தியாவுடைய தலைவிதியவே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு எல்லாருமே பங்கெடுக்கிற இந்த நிகழ்வு வந்து எவ்வளோ மோசமாக நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி பார்த்துட்டு வர ஒவ்வொரு செய்திகள்லேருந்து நமக்கு தெரிய வருது.
தெருக்கு எங்க ஏரியா கொடுக்கவே இல்லை. அந்த தலைவரும் கிடையாது, செயலரும் ஏரியா தெரு தான் கொடுத்தாங்க நான் சொல்றேன். ஏரியா தெரு தான் கொடுத்தாங்க நான் சொல்றேன். நாங்கெல்லாம் ஏரிகார் தான் வாங்கணும். ஏரியார் தெரு அதாவது ஏரியார் தெரு அதான் தெரியும். அது வேற கேளு நம்ம. அதெல்லாம் கிடையாது. ஏரியார் தெரு அவ்வளோதான் நாங்களும் சொல்றோம். சும்மா ஏரியார் தெரு. ஆமா ஏரிகாரி கொடுத்தாங்கம்மா. வேற ஏதாவது சொல்றேன். ஏரிகாரிக்கு கொடுத்தாங்க, நாங்கெல்லாம் வாங்கணும். இதான் ஏரிகாரி. அதெல்லாம் வந்து அப்படி கிடையாது. அதுக்கு சுடுகாடு தேர்வு. எல்லாரும் கொடுக்கல. அது வந்து சுடுகாடு தேர்வு. சுடுகாடு தேர்வு. அதை போய் ஏரிகார வாங்கணுங்க, எல்லாமே பயில் ஆகிட்டு போறாங்க. அதெல்லாம் கிடையாது. கொடுத்தாங்கப்பா சைதாப்பேட்டை போய் வாங்கிட்டு வந்து போடுறேன். அதை நாங்கள் எங்கே போய் சொல்லுங்க. கொடுத்ததுன்னு சொல்லாதம்மா. ஏன் கொடுத்தாங்கன்ற எல்லாருக்கும் எப்படி கொடுக்க முடியும்? எல்லாருக்கும் பூந்து வீடு கூட கொடுத்தாங்க. கிடையாது. எல்லாருக்கும் எங்கே கொடுத்தாங்க? தேர்தலை பொறுத்தளவுக்கு வரிசையில் நின்று ஒவ்வொருத்தவங்களும் தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றுறதுக்காக நிறைய வசதிகளை வந்து தேர்தல் கமிஷன் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஓட்டு போடுறதுல ரொம்ப அதிகமான சிரமத்துக்குள்ளானவங்கன்னு சொன்னால் பார்வையற்றவர் உட்பட மாற்றுத்திறனாளிகள் தான். அவங்க வந்து நடந்து வர்றதுக்கு அந்த இடங்களே படிக்கட்டுகளோடு இருக்குது. சில இடங்களில் குண்டும் குழியுமாக இருக்குது. அவங்க நடந்து வர்றதுக்கு அல்லது வீல் சேரோட வரணும்னு சொன்னால் அதுக்கான ஒரு சாய்தளம் ஏற்பாடு பண்ணணும். இதெல்லாம் வந்து தேர்தல் கமிஷன் அதனுடைய குறிப்புகளில் சொல்லியிருக்காங்க, நாங்கள் எல்லாமே செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு. ஆனால் நாங்கள் பார்த்த அளவில் நகரங்கள்லேயே கூட அது மாதிரியான வாய்ப்புகள் நிறைய இடங்கள் இல்லை. இது ஊனமுற்றோருக்கான தேசிய அடையாள அட்டைங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கையெழுத்து போட்டுக்கிறார். என் போட்டா பாருங்கள், ஊனமுற்றோர்னு இதில் போட்டா இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் கையெழுத்து போட்டுக்கிறாரு. இதில் 3 மருத்துவ குழு கையெழுத்து போட்டுக்குது. இந்த அடையாள அட்டையை ஏற்ற முடியாது, இது மத்திய அரசாங்கத்தினால ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்னால எனக்கு வழங்கப்படுது, இதை ஏற்றுக்க முடியாதுன்றாங்க. அது மாதிரி ஒவ்வொரு பூத்துலேயும் வந்து வீல் சேர் வச்சுருக்கிறேன்னு சொன்னாங்க. இங்கே போனால் வீல் சேர் இல்லை. 14வது பூத்தில் உட்காரக்கூடிய டேபிளும் சேரையும் பின்னி போட்டுக்கிறாங்க. நான் உள்ளே போய் தடிக்கு ஊந்து வரேன். வீல் சேரில் போகிறவங்க எப்படி போவாங்க? வீல் சேரில் போகக்கூடியவங்க அந்த பின்னி போட்ட டேபிளில் எப்படி போவாங்க? அது மாதிரி இது என்னுடைய ஒய்ஃபு. என் கூட வரவங்க கூட போய் ஓட்டு போடலான்றாங்க. நீ தான் போகலாம், இவங்க நல்லா இருக்கிறாங்க, போய் கியூவில் நில்லுன்றாங்க. அப்போ தேர்தல் அதிகாரி எங்களுக்கு இதை கொடுத்ததையும் டிவியில் மாற்றுத்திறனாளிக்கான எளிய முறையில் செய்திருக்கிறோன்றது மாற்றுத்திறனாளி ஏமாற்றக்கூடியதா, அந்த ஜனநாயகத்தை ஏமாற்றக்கூடியதான்னு எங்களுக்கு தெரியல. ரௌத்திரம் பழகு.